ஹாய்ங்க ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தேவிப்பட்டின ரவிச்சந்திரன். இப்போ எங்கே நிற்கணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். பழசுக்கெல்லாம் நின்றுட்டு இருக்கேன். இந்த பாருங்கள், நிறையா சாக்குகள்லாம் தெரியுதாங்க, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. கடை திறந்துருக்கேன்னா கடைக்காரங்க இல்லையா அப்படின்னு நினைப்பாங்க. கடைக்காரன் காந்தி இல்லைங்க, அவங்க எங்கேயோ வியாபாரம் எடுக்க போயிட்டாங்களோ, வியாபாரத்துக்கு போயிட்டாங்க என்னன்னு தெரில. நான் எங்கேயோ வியாபாரம் எடுக்க ஆமாம் ஃபோன் போடும்போது நாங்கள் இல்லை, கடையில் இல்லைண்ணா அப்படின்னாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கடையை திறந்து போட்டு கடையில் உங்களுக்கு நிப்பாட்டு அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் போக மாட்டாங்க. உள்ளே ஒரு ஆள் உட்காருங்க, புக்கு கிழிச்சிட்ருக்கா இல்லையா, அந்த ஒரு ஆள் உட்காந்து புக்கு கிழிச்சிருக்காருங்க. சரிங்களா, நிறையா பேர் தெரியும். அது நல்லா பாட்டு கேட்டுட்டு அவங்க வாட்டில் ஜாலியாக உட்காந்து புக்கு கிழிச்சிருக்காங்க. ஓகேவா? ஆமாங்க, காந்தியோட மனைவி குமுதா உள்ளே உட்காந்து புக்கு கிழிச்சிருக்காப்புல. சரிங்களா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் வியாபாரத்துக்கு கிளம்பல ரவி அண்ணா அப்படின்னு கூட நிறைய பேர் நினைப்பாங்க. ஆமாங்க, நான் வியாபாரத்துக்கு கிளம்பணும்னு நினச்சோம். பட் என்னென்னா அடுத்த இந்த வாரங்க இந்த வண்டிக்காரர் வந்திருக்கிறாரு. சரிங்களா, இந்த ஆட்டோக்காரர் வந்திருக்கிறாரு. எல்லோரும் நினைப்பாங்க எங்கே ரவி அண்ணா வந்திருக்காங்க, எந்த ஆட்டோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆமாம், சரிங்களா, வாங்க நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம். அங்கே பாருங்கள், நம்ம வண்டி அங்கே நிற்குங்க. நீ வியாபாரத்துக்கு கிளம்பல, நம்ம தான் கிளம்பணும். அதேமாரி பார்த்திங்கன்னா சதீஷ் வீட்டில் சாப்பிட்டுக்கு இருந்தோம். சரிங்களா, சாப்பாடும் அதில் மீன் குழம்பு வச்சுட்டு இங்கே இப்போ தான் வந்தேன். நான் சாப்பிட்டுட்டு வந்தேன். சதீஷ் சாப்பிட்டுக்கிறேன். பண்ணி கழிஞ்சாட்டா எத்தனை 400 ஆமாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு வண்டி செலவு. இன்றைக்கி சரஸ்வதி பூஜை. சரிங்களா, சரஸ்வதி பூஜைக்கு இங்கே வண்டி செலவு வந்துட்டு. ஓகேவா? அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு போய்ட்டு வந்தவங்க கேபிள், அதாவது நம்ம கிளர்ச்சிலாம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த கேபிள் வயர் ஏதோ பிஞ்சு போச்சு அப்படின்ட்டு போயிட்டு அப்படின்ட்டாரு. சரி அப்படின்ட்டு மொத்தமாக கேபிள் கிளர்ச்சியே மாற்ற முடியாதுல்ல, அதனால் நாங்கள் வண்டி நிப்பாட்டிட்டு கடைக்கார ஃபோன் போட்டாப்பா காந்தி போட்ட உடனே இப்போ வந்து மாட்டியிருக்காங்க. சரிங்களா, கேபிளை மாட்டி முடிச்சுட்டு இப்போ இன்றைக்கி வண்டி செலவு பார்த்திங்கன்னா 400 சரிங்களா, அதான் 400 இருக்காரு. ஏற்கனவே நேற்று இல்லாமல் முந்தா நாள் தான், முந்தா நாள் 2000 இல்லை, அந்த பஞ்சர் எல்லாம் கூட எடுத்துகிட்டு இந்த 400 கை எடுத்து மொபைல் உள்ளவண்டு எடுத்துட்டா. நான் மொபைல் உள்ளவட்ட கையில் கொடுத்துல விசாரிக்கல, இடத்த என்கிட்ட கொடுக்காம பாட்டல. அதுண்டா நல்லா கிளியர் ஆகிலேட்டா இல்லை, இன்னும் குழப்பம் இல்லைல்ல. ஆமாங்க, இந்த சேட்டனுக்கு நல்லா ராசி இருக்குது. எங்கள் வண்டி எப்போ பார்த்தாலும் ஒரு ஷாப்பு தான் போய்க்கிறேன் இல்லைட்டா. எப்போ கேட்டாலும் நீங்கள் ஒரு ஷாப்புக்கு வந்தோம், எப்போ ஏது சமயத்தில் நாங்கள் അവിടെ வந்தோம். அண்ணு தொட்டு எப்பொழுங்க 2 ദിവസം കൂടുമ്പോൾ നിങ്ങൾ ഒരു ഷാപ്പിൽ എത്തും. ഞങ്ങൾ ചുവന്ന കളർ വണ്ടി എത്തും എന്തായാലും. உள்ள ஒரு ஆள் கேட்டு இருக்கு, நீங்கள் வண்டி எடுத்தா தவளை பைசா வாங்கிக்கோங்க. வேமா காந்தி வேமா அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. இல்லை எங்கே வருது പൈസ ഗാന്ധി തരാനാണോന്ന് ചോദിച്ചത്. ഞാൻ കൊടുത്തില്ല. അതെന്താ 100 300 കൊടുക്കാം. 5000 10000 ഉണ്ടെങ്കിൽ നമ്മൾ കൊടുക്കാൻ പറ്റില്ല. 300 ഇപ്പോൾ 400 ആയില്ലോ, അത് കുഴപ്പമില്ല കേട്ടോ. പിന്നെ ஆமாங்க, கடைக்காரரு அவருக்கே போதும் மூணு ஆகிப்போச்சு வண்டிக்காரருக்கு. இன்றைக்கி சொல்லுவார், என்ன வண்டி எடுத்ததுலேருந்து நானும் இதுமாரி பார்க்கவே இல்லைன்ட்டார் இந்த ஒரு ஷாப்புக்காரர். இல்லைட்டா? ஆமாம், நாங்கள் எடுத்தது இதுமாரி பார்க்கவே இல்லை. எப்போ பார்த்தாலும் 2 நாளைக்கு ஒரு நாள் வண்டி வந்துட்டு தான் இருக்குது. ஏன் அப்படிங்காரு. என் மகன் இப்போ வந்து காலையில் சத்தம் போட்டு போனான், சதீஷ் நான் உங்களை எவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், டெய்லி ஒரு சூடை டப்பாக வாங்கி வைங்கப்பா அப்படின்னு. நான் இல்லைன்னா சொல்லுவேன், காந்தியானட்ட சொல்லுங்கள், நம்ம போனதுக்கப்புறம் ஒரு சூடை தெரிஞ்சு பொறுத்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருந்தான். வண்டி சுற்றி போகணும் டெய்லி. அங்கே 2 நாளைக்கு ஒரு நாள், ஒரு அன்றைக்கி 2000, இன்றைக்கி 400, அதுக்கு மேலே 1000. சரிட்டா, அதுக்கு முன்னாடி 1200. ஆமாம் 2000, அதுக்கு முன்னாடி 1350 முதல் நாள், அதுக்கடுத்து 1150, இப்படிமா 100 இப்படிமா செலவு வந்துகிட்டே இருங்க. அதை வண்டியில் சூடத்தை பொறுத்தணுமா. எல்லோரும் சொல்லுதாங்க, ஊர்லேருந்து ஃபோன் போட்டு சொல்லுதாங்க, நீங்கள் உங்கள் வியாபாரத்தை காமிக்காதீங்க அப்படிங்காங்க. வண்டி முன்னாடி மட்டும் வச்சு வீடியோ போடுங்க, வியாபாரத்தெல்லாம் காமிக்காங்கிற வேணா கண்ணு போட்டு தள்ளுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. என்னங்க கண்ணு இது சொல்லுங்கள், அவ்வளோ பெரிய வியாபாரமாக பார்க்குறோம். எப்படி இருந்தாலும் ஒரு 1000 1200 1300 வியாபாரம் கொண்டு வரும். அதுக்கு முன்னாடியே கொண்டு வரப்போ 4000 5000 கொண்டு வரதுக்குள்ளலாம் அந்த அளவுக்கு பெரிய வியாபாரம்லாம் கிடையாது. சரிங்களா, அந்த வண்டிக்காரர் கிளம்பிட்டார். ஓகேவா, கண்டிப்பாக தான் வண்டிக்காரன் கிளம்பிட்டு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா
ஏன் நீங்கள் நைட்டு படுக்கையில் நீங்கள் மட்டும் சூடத்தை பொறுத்தியில்லை கடையை சுற்றி உங்கள் ஒரு வண்டியை சுற்றி பொறுத்துனானுங்க ஒரு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி பொறுத்தும் போது வண்டியில் பொறுத்திட்டு பொறுத்துனானுங்க உங்கள் வண்டிக்கு தான் நிப்பாட்டி போய் நாங்கனாலும் அங்கே இருக்கோம். எப்படி இருக்குதா? நீங்களே சூட இருக்கலையா? ஏன் சூட இருக்கல? ஆமாம் அவங்களே நாங்களே சூட இருக்கல. அதான் நாங்களே சூடாக எரிச்சா தான் உங்கள் வண்டிக்கு எரிப்போம். நாங்களே எங்கள் கடையை சுற்றி விட்டு சுற்றி சூடாக இருக்கல. அப்புறம் உங்கள் வண்டிக்கு பண்ணுறாங்க எப்படி எடுப்போம் அப்படிங்காங்க. எங்கள் வண்டி இல்லைங்க இவங்க வண்டி தான். சரிங்களா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா யார் வண்டினாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி அநியாயமாக 2 நாளுக்கு ஒரு நாள் வந்துகிட்டே இருந்தால் என்னத்துக்காகும்? நிறையா பேர் சொன்னது கரெக்டாக தான் கொஞ்சம் இப்போ நம்ப வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா பார்த்தீங்களா 2 நாளைக்கு ஒரு இப்போ பார்த்தீங்களா 400 வாங்கிட்டு போனார் ஒரு கேபில் ஏதோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வாங்குறது பிரச்சனை இல்லை, நம்ம கொடுக்கவும் பிரச்சனை இல்லை, வண்டி செலவு வரது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 4 5 5500 கிட்ட செலவாயிருச்சு. சரிங்களா? கடைக்கார செலவழிச்சாலும் சரி இல்லை நாங்கள் செலவழிச்சாலும் சரி எந்த வண்டிக்காரங்க செலவழிச்சாலும் சரி யார் வண்டி எடுத்து ஓட்டுறாலும் செலவழிச்சாலும் செலவு தானுங்க. அதான் சொல்கிறது, வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஓவராக இருக்குதுன்னு நினைக்கல. சரி பரவாயில்ல, கடவுள் எப்படியா நமக்கு எங்கிட்ட ஒரு வீட்டில் வியாபாரத்தை அள்ளி கொடுப்பாருங்க இல்லையா? ஒரு 1000 வியாபாரம் கொடுத்தா 10 300 400 கிடைக்கும், அது சரியாகிக்கலாம். சரிங்களா? சரிங்க நாங்களும் இப்போ கிளம்புறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என் பையன் சதீஷும் எப்படி அப்படியா? என்னது மிளகத்தை வத்தல் வத்தல் யாரு காலடி மண் எடுக்க கும்பதான் காஞ்சி நடக்க சொன்னா காலடி மண் எடுக்கிறோம். யாரும் நடந்து போய் இப்போ எல்லாரும் இப்போ எங்கே செருப்புலாம் நடந்து வராங்க, எல்லாம் செருப்போட தான் நடந்து போயிருக்காங்க. காலடி மண்ணுக்கு செருப்பு கழட்டிட்டு மீதி நடங்கன்னு சொல்லிட்டோம்னா முக்கில் அலறமோ. அப்போ எல்லாரும் மிதிச்ச மின் எல்லாரும் செருப்பு போட்டோம். எல்லாரும் செருப்பு நம்ம தொட மாட்டோம், இருந்தாலும் எல்லாரும் காலடி மண்ணை போல செருப்பு மீச்சு போட்ட மண்ணாக தான் அள்ளிப்பு சார் ரெடி ஆயிருமா? இன்றைக்கி அப்படி தான் குமுதா செய்ய சொல்லணும். பார்ப்போம் இன்றைக்கி சாயந்தரம் விட்டு. இன்றைக்கி என்ன செவ்வாய்க்கிழமை இப்போ தான் வந்தேன். இன்றைக்கி என்ன கிழமை? இன்றைக்கி சரஸ்வதி பூஜையா குமுதா? நாளைக்கா? அப்போ ஆயுத பூஜை அப்படின்னா இல்லை சரஸ்வதி பூஜை நாளையா? அப்போ அதுக்கு ஆயுத பூஜைனா அது எனக்கு தெரியாது. என்ன குமுதா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா? குமுதா உட்காந்து வாட்டில் புக்கு கழிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன் 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 குமுதா? ஓ வேலை பாக்கியோ? சரி 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 அப்படியோ? ஏன் பல்லு தேய்ச்சி வந்து பல்லு தேய்ச்சி சாப்பிட்டு உட்காந்து கிளிக்க வேண்டியது புக்கை. குமுதா தங்கச்சி வீடியோ பாப்பாப்புல இல்லையா? பாப்பாப்புலையா? ஆமாம் வீடியோ போனோட குமுதா போனோம் தெரியா? குமுதா இப்போ புக்கு கழிச்சுக்கிருந்தா அப்படின்னு வரலையாங்க. எனக்கு சாயந்தரம்ல போடு சரியா? இன்னைக்கு என்ன இருந்தாலும் சரி இன்னைக்கு சாயந்தரம் வந்த உடனே வண்டி சுற்றி பொறுத்தா அன்றைக்கி சூடும் இல்லையா? எத்தனை நாள் பார்த்தியா குமுதா? இந்த அவரை எந்த ஒர்க் ஷாப்புக்காரனும் நமக்கு வண்டி வந்து ரிப்பேர் ஆகட்டும், நமக்கு வந்துகிட்டே இருக்கட்டும், வேலை இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த ஆமாம் இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒர்க் ஷாப்புக்காரர் வெறுத்துட்டார் அன்றைக்கி. என்ன நானும் பார்த்துருக்கேன் அண்ணா, இதுமாரி ஒரு வண்டியை நான் எங்கேயும் பார்க்கல. 2 நாளைக்கு ஒரு நாள் இப்படி வரது வண்டியை நான் பார்க்கவே இல்லை, இது வரைக்கும் நான் பார்த்ததும் கிடையாது அப்படின்ட்டார் அவரை. அப்படியோ? சரி நீ சுற்றி பார்ப்போம். அதேமாதிரி நானும் வியாபாரத்துக்கு கிளம்ப குமுதா போயிட்டு வரங்க. இன்னும் சும்மா நின்றுச்சுன்னா சாயந்தரமாக இன்றைக்கி குமுதா இன்றைக்கி சுற்றி பொறுத்து சொல்லணும் வண்டி சுற்றி. சரிங்க பாருங்கள் நாங்களும் வண்டி எடுத்து கிளம்பிடுறோம். இந்த பாத்திரம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு கிளம்பணும் ஓகேவா? பார்த்தீங்கன்னா அது என்ன தெரியல இப்படி செலவு. ஏன்னா கிடைக்கிறது ஆக 10 ரூபா உண்டாக்கணும்னு நினச்சி தான் அந்த வண்டியில் எடுத்தால் வியாபாரம் பார்க்க நினச்சோம். பட் என் மகனுக்கு வெறுத்துருச்சு இன்றைக்கி ஓகேவா? இன்றைக்கி வீட்டில் உட்காந்துக்கிட்டுனா என்னப்பா இப்படியா பண்ணேன். அந்த கேபிள் வழியை போட்டு போயிருக்காரு. யாரும் கூட நம்ப மாட்டாங்க, சும்மா விட சொல்லுவாங்க. அந்த பணம் பாருங்க இந்த கேபிள் தாங்க வேறு அதான் வண்டி வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அந்த கேபிள் இது அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரமாட்டார். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கேபிள் இருந்தால் இதாங்க உடஞ்சி வச்சோம். இந்த கேபிள் போட்டு போச்சு, இந்த கேபிள் தான் உடஞ்சி வச்சு. சரிங்களா? அவர் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா வரமாட்டார். ஆனால்
நமக்காக வேண்டி தான் வந்திருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா பாவம் வியாபாரத்துக்காக போட்டோம், எப்போ பார்த்தாலும் செலவழிச்சிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி வியாபாரத்துக்கு போகணும். இன்றைக்கி லீவ், ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு இப்போ சரஸ்வதி பூஜை எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் கடையில் க்ளீன் பண்ணி வேலை வைப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதனால் இன்றைக்கி லீவு. அதனால தான் சரிங்களா. இன்றைக்கி எப்படியோ நாங்கள் சொன்னதுக்காக வேண்டி வந்திருக்காங்க. சரி போய் வியாபாரத்துக்காக போயிட்டு கொஞ்சம் கடனை அடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்காரு. வந்து மாட்டி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டார். ஏன்னா எனக்கு ஒரு சாப்பிடும் திறக்கல இன்றைக்கி அவர். ஓகேவா, இப்போ எல்லாம் மாட்டி கொடுத்து நான் பாத்திரத்துலலாம் வண்டியிலே வச்சுட்டு போயிருந்தேங்க பாருங்க. இப்போ எல்லாம் மாட்டி கொடுத்துட்டு தான் ரெடி ஆகிக்கிட்டு அவர் போயிட்டார். இன்றைக்கி நான் வரவங்களே வேலை பார்த்துக்கு இருந்தார். ஏன்னா நான் ரூமில் போயிட்டு சாப்பிட்டு லேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, வேலை பார்த்துக்கு இருந்தார். சரிங்களா, நாங்கள் பாருங்கள் கிளம்புறோம். சரிங்க, எல்லோரும் பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. எல்லோருமே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தலைவிதி என்ன மாரி என்ன இதில் தான் நம்ம முன்னேறலாம்னு 10 ரூபா கிடைக்கணும் பார்த்தோம். இது நமக்குன்னு கடவுளை எழுதி வச்சிருப்பார். அவளுக்கு பிறந்த நேரம் நல்ல நேரம் வேணும்னு நினைக்கிறேன் இல்லையா, அதான் உண்மை. என்ன பண்ண ஆமாங்க. இந்த இதே எதுக்கான பழையதில் கிடச்சிருக்கான பழசுன்னு ஒரு வீட்டில் கொடுத்தாங்க. இப்போ வந்து மழை பெய்யுது பார்த்தீங்களா, அந்நேரம் பார்த்து எங்கேயாவது ஒரு வீட்டில் கொஞ்சம் வியாபாரம் எடுத்துகிட்டு இருந்தால் இந்த பாத்திரம் கூட வச்சுட்டு கூட கொஞ்சம் பழசு இருக்குன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கொடையை பிடிச்சிக்கிட்டே போகலாமா, அதுக்காக வேண்டி தான். ஓகேவா, இப்போ அந்த வண்டியில் வந்து எடுத்து போடணும். சரிங்களா, என் பையன் சதீஸ் எடுத்து போட்டுருக்கேன். ஓகேங்க, பாருங்கள், நாங்கள் வியாபாரத்துக்கு கிளம்புறோம். சரிங்களா, மணி பார்த்தா மணி 10 10:30 மேலே ஆயிடுச்சு. ஓகேவா, பாய்ங்க, பாய் 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 பாய்.